கண்மணி நினச்சிட்டு வேற யாரையோ கூப்பிடுறாரு. கண்மணின்னு சொல்லி அவங்க பின்னாடியே போறாரு. அத பார்த்து அவங்க எல்லாரையும் ஊரே கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டோனே தண்ணி அடிச்சா பொண்டாட்டி யாருன்னு வேற யாருன்னு தெரியாதான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தர்மடி அடிக்கிறாங்க. அத பார்த்த கண்மணி வேகமா வந்து தடுக்குறாங்க. தடுத்து அன்ப கூப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி கூட்டு போறாங்க. அவங்க வீட்லயே போய் விட போறாங்க. அங்க போனா அன்போட அம்மா வந்து கண்மணி வந்துட்டாங்களா? சேர்ந்து வந்துட்டீங்களான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா கண்மணி வந்து வழக்கம் போல நான் வந்து மனிதாபிமான அடிப்படையில தான் இங்க விட வந்தேன். அவர் அடி வாங்கிட்டு கிடந்தாரு. இவர இனிமேயாவது பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி வீட்ல விட்டு கண்மணி கிளம்பிடுறாங்க. ஆனா வந்து அன்பு வந்து அவங்க தம்பி கார்த்தி வந்து உள்ள கூப்பிடுறாரு. அந்நேரம் முன்னாடி பார்த்தா வெண்ணிலா நிக்கிறாங்க. "இன்னும் நீ இங்க தான் இருக்கியா? வெட்கம் இல்லாம அதானே வெட்கமானதா இருந்தா தானே. இதே நான் இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் வீட்ட விட்டு எப்பயோ கிளம்பி போயிருப்பா. நீ தானே நீ என் வீட்ல இருக்கலாம். ஆனா நீ இருக்கிற வீட்ல நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்ட விட்டு கிளம்பி போயிருவாரு. இந்த பக்கம் பாட்டி வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பேசுவாங்க. இவன் இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ வீட்ல இருக்கும்போதும் சொல்ல, வெளியில இப்ப வீட்ட விட்டு வெளில போன பிறகும் அவளோட இம்சையா இருக்கு. அவ என்னைக்கு செத்து ஒளிவாராளோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதையே வெண்ணிலா 3 மனசுக்குள்ள போட்டு போட்டு இவள கொலை பண்ணிடலாமான்ற ரேஞ்சுக்கு போயிருவாங்க. அவங்க மனசாட்சியும் வந்து கொலை பண்ணிருன்னு சொல்லிது. இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.